தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். மார்ச் 18ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் மொத்தம் 12 கேள்விகள் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். முதல் கேள்வி, எகிப்தில் கண்டுபிடிக்கப்பட்ட சிலை எந்த மன்னருடையது? 2ஆம் ராம்சஸின் அவருடைய காலத்தைய ஒரு சிலை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. எகிப்தின் மின்யா பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்டது. 3200 ஆண்டுகள் பழமையான சிலைகளின் மேல் பகுதி கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. தேசிய தடுப்பூசி தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது? மார்ச் 16ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. 1995 தொடங்கிய போலியோ தடுப்பூசி இயக்கத்தை நினைவு கூறுவதற்காக இது கொண்டாடப்படுகிறது. இதோடு கூடிய தகவல் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. இவர் பேர் ஜோனஸ் சால்க். இவர் தான் போலியோ தடுப்பூசியை கண்டுபிடிச்சு இந்த மருத்துவ உலகத்திற்கு காப்புரிமை வாங்காமல் ஃப்ரீயாக கொடுத்தாரு. அது எப்போவுமே நிறைவு கூறத்தக்க ஒரு தகவல், சரிங்களா? உலக குத்துச்சண்டை ஃபியூச்சர்ஸ் கப் 2026 தங்கப்பதக்கம் பெற்ற இந்திய வீராங்கனை யார்? சந்திரிகா பூஜாரி அவர்கள் தங்கப்பதக்கம் பெற்றிருக்காங்க. எங்கே நடைபெற்றதுன்னா பேங்காங்கில் நடைபெற்றது. வேர்ல்டு பாக்ஸிங் ஃபியூச்சர் கப் 2026 தங்கம் வென்றவர். 2026 உலக பாரா தடகள கிராண்ட் பிரிக்ஸ் போட்டியில் இந்தியா எத்தனை பதக்கங்கள் பெற்றது? 208 பதக்கங்கள் பெற்றது. அதில் 75 தங்கம், 69 வெள்ளி, 64 வெண்கலம் பெற்றுள்ளது. 2026 ஆஸ்கர் விருதில் சிறந்த திரைப்படமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட படம் எது? ஒன் பேட்டில் ஆஃப்டர் அனதர் என்பது அந்த படம். இதை இயக்கியவர் பால் தாமஸ் ஆண்டர்சன் என்பவர் இயக்கியுள்ளார். ஆந்திர பிரதேசத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட கல்வெட்டு எந்த வம்சத்துடன் தொடர்புடையது? கஜபதி வம்சத்துடன் தொடர்புடையது. குண்டூர் பகுதியில் உள்ள லட்சுமி நரசிம்ம சுவாமி கோவிலில் இந்த கல்வெட்டு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. மேகமலை வனவிலங்கு சரணாலயம் எந்த புலிகள் காப்பகத்தின் ஒரு பகுதினா ஸ்ரீவில்லிபுத்தூர் மேகமலை சரணாலயத்தின் ஒரு பகுதி. 2021ஆம் ஆண்டு இது ஒரு பகுதியாக அறிவிக்கப்பட்டது. டிஜிபி நியமன விதிமுறைகள் எந்த வழக்கின் தீர்ப்பில் அடிப்படையில் அமைந்தவை? பிரகாஷ் சிங் கேஸ். இந்த கேஸின் அடிப்படையில் தான் பிரகாஷ் சிங் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா வழக்கில் உச்சநீதிமன்றம் காவல்துறை சீர்திருத்தம் மற்றும் டிஜிபி நியமனத்திற்கான வழிகாட்டுதல்களை வழங்கியது. கீழடி அகழ்வாராய்ச்சியின் 11ஆம் கட்டத்தை நடத்த அனுமதி வழங்கிய நிறுவனம் ஏஎஸ்ஐ, ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. இதை நடத்த அனுமதி வழங்கியுள்ளது. டீம் கல்கி என்ற டார்க் நெட் போதைப்பொருள் வலையமைப்பை எந்த நிறுவனம் முடக்கியது? என்சிபி என அழைக்கப்படும் நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ. இதுதான் இந்த டார்க் நெட்டான டீம் கல்கியை முறியடித்தது. டுட்டுகோரின் ஏர்போர்ட் என்ற பெயர் மாற்றப்பட்டு எந்த பெயராக அறிவிக்கப்பட்டது? தூத்துக்குடி ஏர்போர்ட் என மாற்றப்பட்டுள்ளது. இது நகரத்தின் சரியான தமிழ் உச்சரிப்பை பிரதிபலிக்கிறது. மத்திய சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் இதை அறிவித்தார். இந்தியாவின் முதல் நிலம் நீர் இரண்டிலும் இயங்கக்கூடிய ஆளில்லா விமானம் எது? அது எதுன்னு பார்த்தீங்கன்னா அக்வா ஏரெக்ஸ். இதை உருவாக்கிய நிறுவனம் அக்வா ஏரெக்ஸ் ஆட்டோனமஸ் சிஸ்டம் அப்படிங்கிற நிறுவனம் உருவாக்கியது. கடல்சார் பாதுகாப்பு, கண்காணிப்பு போன்ற துறைகளில் பயன்படுகிறது. தேங்க்யூ.